الله أكبر. الله أكبر. الله أكبر. الله أكبر. أشهد أن لا إله إلا الله. أشهد أن لا إله إلا الله. أشهد أن محمدًا رسول الله. أشهد أن محمدًا رسول الله. حي على الصلاة. حي على الصلاة. حي على الفلاح. حي على الفلاح. الله أكبر. الله أكبر. لا إله إلا الله. السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الرحمن الرحيم. مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين. اهدنا الصراط المستقيم. صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين.
இன்று இரு படையெடுப்புகளை பற்றி எடுத்து கூறுவேன். முதல் படையெடுப்பின் பெயர் பத்ருல் முஅய்யிது என்பதாகும். இது ஹிஜ்ரி 4ஆம் ஆண்டு நிகழ்ந்ததாகும். இந்த படையெடுப்பு பத்ருல் முஅய்யிது, பத்ருல் சானியா, பத்ருல் ஆஹிரா மற்றும் பத்ருல் சுஹ்ரா என்ற பெயர்களாலும் அறியப்படுகிறது. இந்த படையெடுப்பின் வரலாற்றை குறித்து பல்வேறு கூற்றுகள் காண கிடைக்கின்றன. இப்னு ஹிஷா மற்றும் இப்னு இஸ்ஹாக் ஆகியோரை பொறுத்தவரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷாபான் மாதம் ஹிஜ்ரி 4ஆம் ஆண்டில் பத்ரை நோக்கி புறப்பட்டார்கள். வாக்தியை பொறுத்தவரை இந்த படையெடுப்பு ஹிஜ்ரி 4ஆம் ஆண்டு துல் காதாவுடைய பிறை தென்பட்ட பிறகு நிகழ்ந்ததாகும். மேலும் பத்ரில் துல் காதா 1 முதல் 8ஆம் தேதி வரை சந்தை நடக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷவ்வால் மாதத்தில் பத்ரை நோக்கி புறப்பட்டார்கள் என்று ஓர் அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது. அதாவது அன்னார் மதினாவில் இருந்து புறப்பட்டு துல் காதாவுடைய பிறை இரவில் பத்ர் மைதானத்தை வந்தடைந்தார்கள் என்று உள்ளது. எவ்வாறு இருப்பினும் இந்த 3 கூற்றுகளின்படி இந்த படையெடுப்பு ஹிஜ்ரி 4ஆம் ஆண்டில் நிகழ்ந்ததாகும். மாதத்தை பொறுத்தவரை கருத்து வேறுபாடு காணப்படுகிறது. ஹஸ்ரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்களும் இது தொடர்பாக எழுதும்போது ஹிஜ்ரி 4ஆம் ஆண்டில் ஷவ்வால் மாதத்தின் இறுதி வந்தபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1500 சஹாபிகளின் படையை அழைத்து கொண்டு மதினாவில் இருந்து புறப்பட்டார்கள் என்று எழுதியுள்ளார்கள். இந்த படையெடுப்புக்கான காரணம் என்னவென்றால், அபு சுஃபியான் பின் ஹர்பு அவர்கள் உஹுது போரிலிருந்து திரும்பிச் செல்லும்போது, அடுத்த வருடம் நம்முடைய சந்திப்பு பத்ரு சஃப்ராவில் இருக்கும் என்று உரத்த குரலில் கூறியிருந்தார். பத்ரு சஃப்ரா என்றும் அழைக்கப்பட்டது. நாம் அங்கு போரிடலாம் என்று கூறியிருந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸ்ரத் உமர் அவர்களிடம் சரி இன்ஷா அல்லாஹ் என்று கூறுமாறு கூறினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்ஷா அல்லாஹ் என்று தாமே பதிலளித்தார்கள் என்று அல்லாமா பைசாவி அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். பத்ரு மக்கா மற்றும் மதினாவுக்கு இடையில் உள்ள ஒரு பிரபல்யமான கிணறு ஆகும். அது சஃப்ரா பள்ளத்தாக்கிற்கும் ஜார் எனுமிடத்திற்கும் இடையில் இருந்தது. மதீனாவின் தென்மேற்கு பகுதியில் 150 கிலோமீட்டர் தூரத்தில் பத்ர் உள்ளது. இது அந்த இடத்தினுடைய லொகேஷன் ஆகும். அறியாமை காலத்தில் இந்த இடத்தில் ஒவ்வொரு வருடமும் துல் காதா 1ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை ஒரு மிக பெரும் சந்தை ஒன்று கூடி வந்தது. அபு சுஃபியான் அவர்களோ ஆணவத்தில் இந்த அறிவிப்பை செய்துவிட்டார்தான். ஆனால் வாக்குறுதியுடைய நேரம் நெருங்கி வந்தபோது போரை எதிர்கொள்வதை அவர் தவிர்க்க ஆரம்பித்தார். ஆனால் அவர் மிக பெரும் படையை அழைத்து கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு ஆயத்தங்களை மேற்கொண்டிருப்பதாக அவர் காட்டிக்கொண்டிருந்தார். அதன் மூலமாக இந்த செய்தி மதீனாவாசிகளை சென்றடைந்து விட வேண்டும், அரேபியாவின் இதர பகுதிகளிலும் இது பரவிவிட வேண்டும், இதன் மூலமாக முஸ்லிம்களை அச்சுறுத்த வேண்டும் என்று நினைத்தார். அதே நாட்களில் பனு அஷ்ஜாயை சார்ந்த நுஐம் பின் மஸ்ஊத் என்ற ஒருவர் மக்காவுக்கு சென்றிருந்தார். இவர் பிற்காலத்தில் இஸ்லாத்தை ஒப்புக்கொண்டு விட்டார். இவர் அங்கு அபு சுஃபியான் அவர்களை சந்தித்தார். நான் மக்காவுக்கு ஏன் வந்தேன் என்றால், முஸ்லிம்களுடைய ஆயத்தங்களை குறித்து உங்களுக்கு தெரிவிக்கவே வந்துள்ளேன். அவர்களிடத்தில் அளவற்ற ஆயுதங்களும் ஒட்டகங்களும் குதிரைகளும் உள்ளன. அவர்கள் தம் நட்பு கோத்திரங்களையும் உடன் சேர்த்து கொண்டார்கள். அவர்கள் மிகவும் ஆக்ரோஷமாக தாக்குதல் தொடுக்க இருக்கிறார்கள். நீங்கள் தானே போருக்கு அழைத்தீர்கள். இப்பொழுது அந்த வாக்குறுதியின் நேரம் நெருங்கிவிட்டது. ஆகவே நீங்கள் போர்க்களத்தில் உங்கள் திறமையை காட்டுங்கள் என்று கூறினார். அபு சுஃபியான் அந்த பேச்சை தவிர்த்துவிட்டு அவரிடம், நுஐமே, எங்கள் பகுதியில் பஞ்சகாலம் வந்துள்ளதை நீங்கள் அறிவீர்கள். நீண்ட காலமாக மழை பொழியவில்லை. நீர்க்குளங்கள் காய்ந்து போய் உள்ளன. மேய்ச்சல் நிலங்களில் கால்நடைகளுக்கும் சவாரி விலங்குகளுக்கும் ஒரு புல் கூட இல்லை. எல்லாபுறமும் வாழ்வாதாரத்தின் நெருக்கடி உள்ளது. ஆகவே இந்த நாட்களை கடந்து விடுவதில்தான் புத்திசாலித்தனம் உள்ளது. இதற்காக நீங்கள் மிக முக்கிய பங்களிப்பை வழங்க முடியும் என்று கூறினார். அதாவது அவரிடம் உதவி கேட்டார். நீங்கள் மதீனா சென்று அம்மக்களிடத்தில் எங்களுடைய திடத்தை பற்றியும் ஆள்பலத்தை பற்றியும் மிகைப்படுத்தி தகவல் கூறுங்கள். அதை மிகவும் பிரபலியமடை செய்துவிடுங்கள். அதன் மூலமாக நம்முடைய வாக்குறுதியும் நிலைத்திருக்கட்டும்,
முஸ்லிம்கள் தாமே பயந்து போய் பத்ரை நோக்கி வராமல் இருக்கட்டும் என்று கூறினார். இதற்கு பதிலாக எனக்கு என்ன கிடைக்கும் என்று நுஐம் கேட்டார். 20 ஒட்டகங்களை வழங்குவதாக அபு சுஃபியான் கூறினார். அதை நுஐம் மகிழ்ச்சியுடன் ஒப்புக்கொண்டார். இந்த பரிசை சுஹைல் பின் அம்ரியிடம் ஒப்படைத்துவிட்டால் பிறகு நான் இந்த வேலைக்காக செல்வேன் என்று கூறினார். சுஹைல் அவருடைய நெருங்கிய நண்பராக இருந்தார். அவர் உறுதி கொடுத்ததன் அடிப்படையில் நுஐம் புறப்படுவதற்கு ஆயத்தமானார். அந்த திட்டத்தை விரைவிலும் விரைவாக செயல்படுத்தும் வண்ணம் அவருக்கு வேகமாக செல்லக்கூடிய ஒட்டகம் கொடுக்கப்பட்டது. நுஐம் பயணத்திற்கான ஆயத்தங்களை மேற்கொண்டு மதீனாவை நோக்கி புறப்பட்டார். அவர் உம்ரா செய்துவிட்டு தலையை மலித்திருந்தார். மதீனாவை நோக்கி வேக வேகமாக சென்று கொண்டிருந்தார். இஸ்லாமிய படை மதீனாவில் இருந்து புறப்பட்டு விடக்கூடாது என்று அவர் உடனடியாக மதீனாவை சென்றடைய விரும்பினார். அவர் மதீனாவை சென்றடைந்த போது முஸ்லிம்கள் மிகவும் உத்வேகத்துடன் ஜிஹாதுடைய ஆயத்தங்களில் மூழ்கியிருந்தார்கள். நுஐமே, எங்கிருந்து வருகிறீர் என்று முஸ்லிம்கள் அவரிடம் கேட்டார்கள். அதற்கு அவர், நான் உம்ரா செய்துவிட்டு மக்காவில் இருந்து வருகிறேன் என்று கூறினார். அப்படியென்றால் உங்களுக்கு அபு சுஃபியான் பற்றி தெரிந்திருக்குமே, அவருடைய போர் ஆயத்தங்கள் எந்த அளவுக்கு உள்ளன என்று கேட்டார்கள். அதற்கு அவர், அபு சுஃபியான் பல படைகளை ஒன்று திரட்டியுள்ளார், முழு அரேபியாவையும் தம்முடன் சேர்த்து கொண்டு விட்டார் என்று மிகவும் மிகைப்படுத்தி கூறினார். அவர் எந்த அளவு பெரிய படையுடன் வருகிறார் என்றால் அதை எதிர்கொள்வது உங்கள் சக்திக்கு அப்பாற்பட்டதாகும். நான் கூறுவதை கேளுங்கள். நீங்கள் மதீனாவிலேயே இருந்துவிடுங்கள். போருக்காக மதீனாவை விட்டு வெளியே செல்லாதீர்கள். அவர் எந்த அளவு பெரிய படையுடன் தாக்குதல் தொடுக்க உள்ளார் என்றால் எவர் தப்பித்து ஓடுவாரோ அவர் மட்டுமே அதிலிருந்து தப்பிக்க முடியும். உங்கள் தலைவர்கள் கொல்லப்பட்டு விடுவார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் கூட காயங்களை பொறுக்க இயலாது. நீங்கள் மதீனாவில் இருந்து வெளியேறி மரணத்தின் வாய்க்குள் செல்ல விரும்புகிறீர்களா? அந்தோ பரிதாபம், நீங்கள் உங்களுக்காக மிக மோசமான முடிவை எடுத்துள்ளீர்கள். அல்லாஹ்வின் மீது ஆணையாக உங்களுள் எவராவது ஒருவர் உயிர் தப்புவாரா என்பது கூட எனக்கு தெரியவில்லை என்று மிகவும் அவநம்பிக்கையான பேச்சுக்களை பேசினார். அதன் மூலமாக முஸ்லிம்கள் பயந்துவிட வேண்டும் என்று நினைத்தார். அவர் தம் பேச்சுக்களை எந்த அளவு மிகைப்படுத்தி பேசினார் என்றால், சில சமயம் அபு சுஃபியான் அவர்களால் ஆயத்தம் செய்யப்பட்ட படை வீரர்களின் எண்ணிக்கை பற்றி கூறினார். சில சமயம் அவர்களின் ஆயுத கிடங்குகளை பற்றி கூறினார். சில சமயம் குறைஷிய தலைவர்களின் உத்வேக உதாரணங்களை கூறினார். சில சமயம் அவர்களுடைய அச்சுறுத்தும் போர் நடவடிக்கைகளை புகழ்ந்து பேசினார். அவர் எந்த அளவு திறமையுடன் தம் திட்டத்தை செயல்படுத்தினார் என்றால், சில நாட்களிலேயே மதீனாவின் சூழல் அச்சத்தாலும் அவநம்பிக்கையாலும் நிரம்பிவிட்டது. நுஐம் பின் மசூதுடைய தந்திரம் பலித்துவிட்டது. பலவீனமான ஈமானை கொண்ட முஸ்லிம்கள் அவருடைய வதந்திகளால் உண்மையிலேயே தாக்கத்திற்காளாகிவிட்டார்கள். எந்த அளவுக்கென்றால், எந்த நபர் பேசினாலும் அவர் நுஐம் பின் மசூதுடைய கூற்றை உண்மைப்படுத்தி வந்தார். ஒவ்வொரு சபையிலும் அபு சுஃபியான் அவர்களின் ஆயுதம் ஏந்திய பெரும் படையை குறித்தும் அபாயகரமான ஆயத்தங்களை குறித்தும் பேச்சு வந்தது. முஸ்லிம்களின் இந்நிலையைக் கண்டு யூதர்களும் முனாஃபிக்குகளும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் இப்பொழுது இவ்வுலகத்தை விட்டு அழிக்கப்பட்டு விடுவார்கள் என்று அவர்கள் ஒருவர் மற்றவருக்கு நற்செய்தியை கூறிக்கொண்டிருந்தார்கள். மதினாவில் இந்த சூழலில் ஹஸ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மற்றும் ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆகியோர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமூகத்தில் ஆஜராகி, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, அல்லாஹ் தம் மார்க்கத்தை வெற்றி பெறச் செய்வான். தம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கண்ணியத்தை வழங்குவான். நாம் சமுதாயத்துடன் வாக்குறுதி செய்திருக்கிறோம். அதற்கு எதிராக செயல்படுவதை விரும்புவதில்லை. நாம் அங்கு மைதானத்திற்கு செல்லவில்லை என்றால் காஃபிர்கள் அதை கோழைத்தனமாக கருதுவார்கள். தாங்கள் வாக்குறுதிக்கு ஏற்ப அழைத்துச் செல்லுங்கள். இறைவன் மீது ஆணையாக அதில் நிச்சயமாக நன்மை இருக்கும் என்று கூறினார்கள். இந்த உணர்வை கண்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். வல்லதி நஃப்சி பியதிஹி லஅக்ருஜன்ன வ இல்லம் யஹ்ருஜு மஇ அஹது என்று கூறினார்கள். அதாவது, எந்த இறைவன் கையில் என் உயிர் உள்ளதோ அவன் மீது ஆணையாக நான் நிச்சயமாக புறப்படுவேன். என்னுடன் எந்த ஒரு நபரும் புறப்படவில்லை என்றாலும் சரியே. முஸ்லிம்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மன உறுதி, திடம் மற்றும் துணிவு ஆகியவற்றை கண்டபோது அவர்களின் அச்சமும் அவநம்பிக்கையும் சென்றுவிட்டது. அவர்கள் உத்வேகத்துடன் ஆயத்தங்களை மேற்கொள்ள ஆரம்பித்தார்கள். ஹஸ்ரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்களும் பத்ருல் முயீது படையெடுப்பை பற்றி எழுதியுள்ளார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், அபு சுஃபியான் பின் ஹர்பு
அவர்களுக்கு உகுது வெற்றி கிடைத்திருந்த போதிலும், இவ்வளவு பெரிய படை உடன் இருந்த போதிலும் அவருடைய உள்ளம் அஞ்சிக் கொண்டிருந்தது. இஸ்லாத்தின் அழிவுக்காக முயற்சி செய்து கொண்டிருந்த போதிலும் மிகப்பெரிய படைக்கான ஏற்பாடு ஆகாதவரை முஸ்லிம்களை எதிர்கொள்ள வேண்டாம் என்று அவர் நினைத்து கொண்டிருந்தார். எந்த அளவுக்கென்றால், அவர் மக்காவில் இருக்கும்போது நுஐம் எனும் பெயருடைய எந்த ஒரு கோத்திரத்தையும் சாராத ஒரு நபரை மதினாவை நோக்கி அனுப்பி வைத்தார். எப்படியாவது முஸ்லிம்களை அச்சுறுத்தி பொய்யான விஷயங்களை பேசி போருக்காக புறப்பட விடாமல் செய்ய வேண்டும் என்று அவருக்கு வலியுறுத்தி கூறியிருந்தார். ஆகவே இந்த நபர் மதினாவுக்கு வந்தார். குறைஷியர்களின் ஆயத்தங்களை குறித்தும் வலிமையை குறித்தும் அவர்களின் உத்வேகங்களை குறித்தும் பொய்யான கதைகளை எடுத்து கூறி மதீனாவில் ஒரு நிம்மதியற்ற நிலையை உருவாக்கிவிட்டார். எந்த அளவுக்கென்றால், சில பலவீனமான இயல்புடைய மக்கள் இந்த போர் நடவடிக்கையில் இணைவதற்கு அச்சப்பட ஆரம்பித்தனர். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறப்படுமாறு கவனமூட்டிய போது அன்னார் தம் சொற்பொழிவில், நாம் காஃபிர்களுடைய சேலஞ்சை ஒப்புக்கொண்டு இந்த சந்தர்ப்பத்தில் புறப்படுவதாக வாக்குறுதி கொடுத்திருக்கின்றோம். ஆகவே நாம் இதிலிருந்து பின்வாங்க முடியாது. நான் தனியாக செல்ல நேர்ந்தாலும் செல்வேன். எதிரிக்கு முன்னால் தனியாக நிற்க வேண்டியது வந்தாலும் நான் நிற்பேன் என்று கூறினார்கள். ஆகவே மக்களுடைய அச்சம் விலகியது. அவர்கள் மிகவும் உத்வேகத்துடனும் களப்பற்ற தன்மையுடனும் அன்னாருடன் புறப்படுவதற்கு ஆயத்தமானார்கள். அதாவது மீண்டும் ஆயத்தங்களை ஆரம்பித்தார்கள். எவ்வாறு இருப்பினும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அபு சுஃபியான் அவர்களுடைய படையின் ஆயத்தங்களை குறித்து செய்தி கிடைத்தபோது அன்னார் அப்துல்லா பின் உபை பின் சலூல் என்ற களப்பற்ற தியாகமிக்க உறுதியான ஒரு முஸ்லிமை மதீனாவில் தமக்கு பின்னால் அமீராக நியமித்தார்கள். இவர் முனாஃபிக்குகளின் தலைவனான அப்துல்லா பின் உபை உடைய மகனாவார். ஹஸ்ரத் அப்துல்லா பின் ரவாஹா அவர்களை அமீராக நியமித்ததாக இன்னொரு அறிவிப்பில் காணப்படுகிறது. எவ்வாறு இருப்பினும் பல்வேறு பணிகளுக்காக இருவரையும் கண்காணிப்பாளராக நியமித்திருக்கவும் வாய்ப்புள்ளது. அல்லது அறிவிப்பாளருக்கு அப்துல்லா என்ற பெயரினால் குழப்பம் ஏற்பட்டிருக்கலாம். ஒருவர் அப்துல்லா என்று கூறியிருக்கலாம், இன்னொருவர் அப்துல்லா பின் ரவாஹா என்று கூறியிருக்கலாம். பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் கொடியை ஹஸ்ரத் அலி அவர்களிடம் கொடுத்தார்கள். 1500 சஹாபிகளுடன் பத்ரை நோக்கி புறப்பட்டார்கள். அந்த படையில் 10 பேர் குதிரையில் பயணிப்பவர்களாக இருந்தார்கள். ஒரு குதிரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக இருந்தது. அதை தவிர ஹஸ்ரத் அபூபக்கர், ஹஸ்ரத் உமர், ஹஸ்ரத் அபு கதாதா, ஹஸ்ரத் சயீத் பின் ஜயீத், ஹஸ்ரத் மிக்தாத் பின் அஸ்வத், ஹஸ்ரத் ஹப்பா பின் முன்சிர், ஹஸ்ரத் ஜுபைர் பின் அவாம், ஹஸ்ரத் அப்பாத் பின் பிஷ்ர் ஆகியோரிடம் குதிரைகள் இருந்தன. முஸ்லிம்கள் தம் வியாபார பொருட்களுடன் பத்ரை நோக்கி புறப்பட்டார்கள். துல் கதாவுடைய பிறை வெளிப்பட்ட போது முஸ்லிம்கள் பத்ர் மைதானத்தை சென்றடைந்திருந்தார்கள். முஸ்லிம்களோ அபு சுஃபியான் அவர்களுடன் போரிடுவதற்காகவும் அவர்களை எதிர்கொள்வதற்காகவும் சென்றிருந்தார்கள். ஆனால் அவர்கள் வியாபார பொருட்களை உடன் எடுத்துச் சென்றது அவர்களின் திடம், துணிவு, நம்பிக்கை ஆகியவற்றை பறைசாற்றுகின்றது. ஒன்று, அபு சுஃபியான் போருக்கு வரவே மாட்டார். அப்படி வந்துவிட்டாலும் மிக மோசமாக தோல்வி அடைந்து விடுவார். அந்நாட்களில் அங்கு சந்தையும் ஒன்று கூடும், முஸ்லிம்கள் வியாபாரம் செய்து பயனடையலாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டியிருக்கவும் வாய்ப்புள்ளது. அதன் அடிப்படையில் அவர்கள் வியாபார பொருட்களை எடுத்துக்கொண்டு சென்றிருக்கலாம். பிறகு உண்மையிலேயே அவ்வாறு தான் நிகழ்ந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாக்குறுதிக்கேற்ப அபு சுஃபியான் அவர்களுக்காக பத்ரில் காத்திருந்தார்கள். அப்போது மஹ்ஷி பின் அம்ரு ஜம்ரி என்பவர் அன்னாரிடம் வந்தார். இவர் பனு ஜம்ராவுடைய தலைவராக இருந்தார். ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டில் இந்த கோத்திரத்தாருடன் முஸ்லிம்களுக்கு ஓர் ஒப்பந்தம் ஏற்பட்டிருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனு ஜம்ரா மீது தாக்குதல் தொடுக்க மாட்டார்கள் என்றும், அதேபோன்று பனு ஜம்ராவும் அன்னாருக்கு எதிராக எந்த ஒரு நடவடிக்கையிலும் ஈடுபட மாட்டார்கள், எந்த ஒரு நடவடிக்கையிலும் பங்கு பெற மாட்டார்கள், அன்னாருடைய எந்த ஓர் எதிரிக்கும் உதவி செய்ய மாட்டார்கள் என்றும் ஒப்பந்தம் இருந்தது. அந்த நபர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, தாங்கள் குறைஷியர்களுடன் போரிடவா இந்த நீரூற்றுக்கு வந்துள்ளீர்கள் என்று கேட்டார். அவருடைய பேச்சை கொண்டு அவர் குறைஷியர்களின் பக்கம் சாய்ந்திருக்கிறார் என்பதை அன்னார் அனுமானித்துக் கொண்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபரிடம், பனு ஜம்ராவுடைய சகோதரரே, அவ்வாறுதான் நாங்கள் வந்துள்ளோம். நீங்கள் விரும்பினால் எங்களுக்கும் உங்களுக்கும் ஏற்பட்டிருக்கும் சமாதான உடன்படிக்கையை முடிவுக்கு கொண்டு வந்து
நாங்கள் உங்களுடன் போர் செய்கிறோம். எந்த அளவுக்கென்றால் இறைவன் எங்களுக்கும் உங்களுக்கும் இடையில் தீர்ப்பு வழங்கட்டும் என்று கூறினார்கள். அதற்கு மகிஷி, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, இறைவன் மீது ஆணையாக தங்களுடன் போர் செய்வதற்கு எங்களுக்கு எந்த அவசியமும் இல்லை என்று கூறினார். அந்த சந்திப்பில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுட்பத்துடனும் துணிவுடனும் அந்த கோத்திரத்தார்கள் மீது ஒரு விஷயத்தை தெளிவாக்கி விட்டார்கள். அது என்னவென்றால், நமக்கு இடையில் போர் நிறுத்தத்திற்கான ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது என்றால் அது ஏதேனும் கோழைத்தனத்தின் காரணமாகவோ அல்லது பலவீனத்தின் காரணமாகவோ கிடையாது. உஹது போருக்கு பிறகு பல்வேறு கோத்திரங்கள் முஸ்லிம்களை பலவீனமானவர்கள் என்று கருதி கொண்டு அவர்கள் மீது தாக்குதல் நடத்த திட்டங்கள் தீட்டி வந்தன. அவர்கள் மீது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்களின் ஆற்றல், துணிவு ஆகியவற்றின் தாக்கத்தை மீண்டும் மிகவும் நுட்பத்துடனும் வெற்றியுடனும் நிலைபெறச் செய்துவிட்டார்கள். முஸ்லிம்கள் வாக்குறுதிக்கு ஏற்ப பத்ர் மைதானத்திற்கு வந்து சேர்ந்தார்கள். இன்னொரு பக்கமோ அபு சுஃபியான் அவர்கள் குறைஷிய தலைவர்களிடம், நாம் நுஐம் பின் மசூதை அனுப்பியுள்ளோம். முஸ்லிம்கள் பயணத்திற்காக புறப்படுவதற்கு முன்பே அவர் அவர்களை துணிவு இழக்கச் செய்து விடுவார். அவர் மிகவும் முயற்சி செய்து வருகிறார். ஆயினும் நாம் ஓரிரு இரவுகளுக்காக புறப்பட்டுச் செல்வோம். பிறகு நாம் திரும்பி வந்து விடுவோம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணத்திற்காக புறப்படவில்லை என்றால் நாங்களோ சென்றிருந்தோம். ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய தோழர்களும் வரவில்லை என்று நாம் மிக எளிதாக கூறிவிடுவோம். இவ்வாறு நமக்கு வெற்றி கிடைத்துவிடும். ஆனால் அவர்கள் பயணத்திற்காக புறப்பட்டு விட்டார்கள் என்றால், இந்த வருடம் பஞ்சம் ஏற்பட்டுள்ளது, செழிப்பான வருடத்தில் புறப்படுவதுதான் நமக்கு சிறந்ததாகும் என்று நாம் காட்டிக்கொள்வோம். இவ்வாறு கூறிவிட்டு வழியில் இருந்து நாம் திரும்பி வந்து விடலாம் என்று கூறினார். இது நல்ல ஆலோசனையாகும் என்று குரேஷியர்கள் கூறினார்கள். ஆகவே காஃபிர்களுடைய படை அபு சுஃபியான் அவர்களின் தலைமையில் மக்காவிலிருந்து புறப்பட்டது. அவர்களின் எண்ணிக்கை 2000 இருந்தது. அவர்களிடத்தில் 50 குதிரைகள் இருந்தன. இந்த படை மர்ருஸ் ஜஹ்ரான் எனும் பள்ளத்தாக்கில் முஜன்னா எனும் பெயருடைய நீரூற்றுக்கரையில் முகாமிட்டது. மர்ருஸ் ஜஹ்ரான் மக்காவில் இருந்து 22 கிலோமீட்டர் வடக்கில் அமைந்துள்ளது. பஞ்சத்தின் காரணமாக குரேஷியர்களின் பொருளாதார நிலை உண்மையிலேயே மோசமாக இருந்தது. அவர்களின் வருமானத்திற்கான வழிவகைகளும் குறைந்து போயிருந்தன. ஆகவே நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் நிர்ணயிக்கப்பட்ட இடத்தை அடைவதற்கு அவர்களுக்கு துணிவு இருக்கவில்லை. அதாவது பத்ரை சென்றடைய அவர்களுக்கு தைரியம் இருக்கவில்லை. ஆனால் தலைகுனிய வேண்டியது வருமே என்ற அச்சத்தின் காரணமாக அந்த படை புறப்பட்டது. அவர்களுடைய படை தளபதி மக்காவில் இருந்தே ஆர்வமற்றவராகவும் அவநம்பிக்கை அடைந்தவராகவும் இருந்தார். முஸ்லிம்களுடன் நடக்கப் போகின்ற போரின் விளைவை பற்றி அவர் மீண்டும் மீண்டும் யோசித்துக் கொண்டிருந்தார். அந்த பீதியின் காரணமாக நடுங்கிக் கொண்டிருந்தார். மர்ருஸ் ஜஹ்ரான் வந்தடைந்த பிறகு அவருடைய துணிவு முற்றிலும் போய்விட்டது. திரும்பிச் செல்வதற்கு சாக்குப்போக்குகளை தேட ஆரம்பித்தார். இறுதியில் தம் படையினரிடம் திரும்பிச் செல்லுமாறு அறிவிப்பு செய்தவாறு அதற்கான காரணங்களை விளக்குவதற்காக நின்று கொண்டு, குறைஷிய மக்களே, வளமிக்க பசுமையான வருடம்தான் போருக்கு உங்களுக்கு சிறந்ததாகும். அதனால் கால்நடைகளையும் நீங்கள் மேயவிடலாம், நீங்களும் பாலருந்தி கொள்ளலாம். இப்போது பஞ்சகாலமாக இருக்கிறது. ஆகவே நான் திரும்பிச் செல்கிறேன், நீங்களும் திரும்பிச் செல்லுங்கள் என்று கூறினார். அபு சுஃபியான் அவர்களின் இந்த முடிவை எதிர்ப்பதற்கு பதிலாக அனைவரும் திரும்பிச் செல்ல முடிவெடுத்தனர். எந்த ஒரு நபரும் பயணத்தை தொடரலாம் என்றோ முஸ்லிம்களுடன் போரிடலாம் என்றோ ஆலோசனை கூறவில்லை. முழு படையிலும் முஸ்லிம்களின் திகில் பரவி இருந்தது என்பது இதிலிருந்து தெரிய வருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாக்குறுதிக்கேற்ப அபு சுஃபியான் அவர்களுக்காக பத்ர் மைதானத்தில் 8 நாட்கள் வரை காத்திருந்து தங்கியிருந்த பிறகு மதினா திரும்பி வந்தார்கள். அன்னார் இந்த படையெடுப்புக்காக மொத்தம் 16 இரவுகள் மதினாவை விட்டு வெளியே இருந்தார்கள். முன்னால் வருவதற்கு எதிராளிக்கு தைரியம் இருக்கவில்லை. எதிரிக்கு பெருத்த அவமானமாக போய்விட்டது. முஸ்லிம்களின் துணிவும் மேலோங்கியது. அந்த பகுதியைச் சார்ந்த சில உள்ளூர் காஃபிர்கள் மக்கத்து குரேஷியர்களின் பக்கம் சாய்ந்திருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் வீரத்துடன் அவர்கள் மீது தம் மன உறுதியை தெளிவாக்கிவிட்டார்கள். அவர்களும் அஞ்சி ஒடுங்கிவிட்டார்கள். பத்ரை சார்ந்த சில வியாபாரிகள் வியாபாரத்தை முடித்துக்கொண்டு மக்காவுக்கு சென்றிருந்தார்கள். அவர்கள் அபு சுஃபியான் அவர்களிடம் முஸ்லிம்களுடைய உறுதியான நிலைப்பாட்டை குறித்து தகவல் கொடுத்தார்கள். அபு சுஃபியான் அவர்களும் அவர்களுடைய தோழர்களும் தம் கோழைத்தனம் மற்றும் வாக்குறுதி மீறியது ஆகியவற்றின் காரணமாக மிகவும் அவமானப்பட்டு போய் இருந்தார்கள். இந்த படையெடுப்பில் வெளிப்படையான முறையில் போர் நடைபெறவில்லைதான். ஆயினும் முஸ்லிம்களுடைய கண்ணியம், நம்பிக்கை ஆகியவை மீண்டும் நிலைபெற்றது.
எதிரி மீது அச்சத்தை ஏற்படுத்துவதில் நன்கு முன்னேற்றம் கிடைத்தது. ஹஜ்ரத் மிர்சா பஷீர் அகமது சாஹிப் அவர்கள் இது தொடர்பாக எழுதுகிறார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1500 சஹாபிகளுடன் மதினாவில் இருந்து புறப்பட்டார்கள். இன்னொரு பக்கம் அபு சுஃபியான் அவர்கள் தமது 2000 படை வீரர்களுடன் மக்காவில் இருந்து புறப்பட்டார். ஆனால் இறைவனுடைய திட்டம் எவ்வாறு இருந்தது என்றால், முஸ்லிம்கள் தம் வாக்குறுதிக்கேற்ப பத்ரை வந்தடைந்து விட்டார்கள். ஆனால் குறைஷிய படை கொஞ்ச தூரம் வரை வந்துவிட்டு பிறகு மக்காவுக்கு திரும்பி சென்று விட்டது. அதற்கான காரணம் என்னவென்றால், அபு சுஃபியான் அவர்களுக்கு நுஐம் என்ற நபருடைய தோல்வியை பற்றி தெரிய வந்தபோது அவர் உள்ளத்தால் பயந்து போனார். இந்த வருடம் பஞ்சம் அதிகமாக உள்ளது, மக்களுக்கு நெருக்கடி உள்ளது, எனவே இந்நேரத்தில் போரிடுவது சரியானதல்ல. வளம் இருக்கும்போது அதிக ஆயத்தத்துடன் மதினா மீது தாக்குதல் தொடுக்கலாம் என்று தம் படையினருக்கு நம்பிக்கையூட்டி செல்லும் வழியில் இருந்து திரும்ப அழைத்து சென்று விட்டார். இஸ்லாமிய படை 8 நாள் வரை பத்ரில் தங்கியிருந்தது. அங்கு ஒவ்வொரு வருடமும் துல்காதா மாதத்தின் ஆரம்பத்தில் சந்தை கூடும். அந்நாட்களில் பல சஹாபிகள் அந்த சந்தையில் வியாபாரம் செய்து பெரும் லாபத்தை சம்பாதித்தார்கள். இந்த அளவுக்கென்றால் அவர்கள் இந்த 8 நாள் வியாபாரத்தில் தம்முடைய முதலீட்டை 2 மடங்காக ஆக்கி கொண்டார்கள். சந்தை முடிந்தபோது குறைஷிய படை வராததை கண்டபோது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ரில் இருந்து கிளம்பி மதினாவுக்கு திரும்பி வந்து விட்டார்கள். குறைஷியர்கள் மக்காவுக்கு திரும்பி சென்று மதினாவின் மீது தாக்குதல் தொடுப்பதற்கான ஆயத்தங்களை ஆரம்பித்தார்கள். இப்போது குறைஷியர்கள் திரும்பி சென்ற பிறகு தம்முடைய அவமானத்தை அகற்றுவதற்காகவும் முஸ்லிம்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துவதற்காகவும் மீண்டும் போருக்கான ஆயத்தங்களை துவக்கினார்கள். எவ்வாறு இருப்பினும் இந்த படையெடுப்பின் முடிவு இவ்வாறானதாக இருந்தது. 2வது படையெடுப்பு தூமத்துல் ஜந்தல் என்பதாகும். இது ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டு ரபியுல் அவ்வல் மாதத்தில் நிகழ்ந்தது. தூமத்துல் ஜந்தல் என்பது மதினாவில் இருந்து ஏறக்குறைய 450 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் இடமாகும். பழங்காலத்தில் ஏறக்குறைய 15 அல்லது 17 நாட்கள் கொண்ட பயணமாக இது இருந்தது. மதினாவுக்கு வடக்கு திசையில் சிரியாவின் எல்லைப்பகுதிக்கு அருகில் இந்த இடம் இருந்தது. இங்கு பனு ஹுசா கோத்திரத்தின் கிளை கோத்திரமான பனு கல்பை சார்ந்த மக்கள் குடியிருந்தார்கள். இந்த பகுதியில் பல வியாபார சந்தைகள் கூடி வந்தன. அவை பனு கல்புடைய கண்காணிப்பின் கீழ் நடந்து வந்தன. தூமத்துல் ஜந்தல் என்ற பெயருக்கான காரணத்தை பற்றி கூறப்படும் போது அங்கு ஒரு கோட்டை இருந்தது. அது ஒரு வகை கற்களால் கட்டப்பட்டிருந்தது என்று கூறப்படுகிறது. அதேபோன்று தூமா என்ற சொல் தொடர்ச்சியான வெள்ளப்பெருக்கினால் உருண்டை வடிவ கற்கள் பெருமளவில் ஒன்று சேர்வதற்கும் கூறப்படுகிறது. அதேபோன்று இந்த இடத்தை தூமா என்று அழைப்பதற்கு இன்னொரு காரணமும் உள்ளது. அது என்னவென்றால், ஹஸ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் 2 மகன்கள், அதாவது தூமா அல்லது தூமான் ஆகியோரை இது சுட்டிக்காட்டுகிறது என்றும் கூறப்படுகிறது. எவ்வாறு இருப்பினும் இவை இந்த பெயருக்கான காரணங்களாகும். இந்த படையெடுப்பின் காலத்தை குறித்தும் படையினரின் எண்ணிக்கையை குறித்தும் எழுதப்பட்டுள்ளதாவது, அனைத்து வரலாற்று ஆசிரியர்கள் மற்றும் வாழ்க்கை வரலாற்றை எழுதக்கூடியவர்கள் இந்த படையெடுப்பு ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டில் ரபியுல் அவ்வல் மாதம் 25ஆம் தேதி நிகழ்ந்ததாக எழுதியிருக்கிறார்கள். இந்த படையெடுப்புக்கான காரணம் என்னவென்றால், அப்பொழுது வரை எதிரிகளுடன் நடைபெற்ற அனைத்து போர் நடவடிக்கைகளும் மதினா மற்றும் ஹிஜாஸ் பகுதியை சுற்றி மட்டுமே நடந்தது. மதினாவில் இருந்து ஏறக்குறைய 15 நாள் பயண தொலைவில் ரோமாபுரி ஆட்சி அமைய பெற்ற சிரியா பகுதியின் எல்லைக்கு அருகில் இந்த போர் நடவடிக்கை இருந்தது. இதற்கான பின்னணி என்னவென்றால், முஸ்லிம்களிடமிருந்து தொடர்ச்சியான தோல்வி மற்றும் முஸ்லிம்களின் அதிகரிக்கும் தாக்கம் ஆகியவற்றை கண்டு மார்க்கத்தின் எதிரிகள் இஸ்லாம் மற்றும் முஸ்லிம்களை வேரோடு அழிப்பதற்கான வாய்ப்பை தேடிக்கொண்டிருந்தார்கள். அதை செயல்படுத்துவதற்காக மதினாவில் இருந்து வடக்கு திசையில் சிரியாவின் எல்லைப் பகுதியில் வெகு தூரத்தில் இருந்த தூமத்துல் ஜந்தலை சுற்றியிருந்த கோத்திரங்கள் இஸ்லாமிய ஆட்சிக்கு சவால் விடுக்கும் வண்ணம் ஒரு பெரிய படையை ஒன்று திரட்ட ஆரம்பித்தன. நாங்கள் தாக்குதல் தொடுப்போம் என்று அவர்கள் சவால் விடுத்தனர். இம்மக்கள் வியாபார குழுக்களை கொள்ளையடித்து வந்தனர். அவர்கள் சவால் விடுத்தது மட்டுமின்றி குழப்பங்களையும் செய்து வந்தனர். வியாபார குழுக்களையும் கொள்ளையடித்து வந்தனர். ஏதாவது முஸ்லீம் அவர்களின் கைக்கு சிக்கினால் அவருக்கு துன்பம் கொடுத்து வந்தனர். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தூமத்துல் ஜந்தலுடைய இந்த கோத்திரங்களின் அனைத்து நடவடிக்கைகளை குறித்தும் தகவல் தெரிவிக்கப்பட்ட போது, தூமத்துல் ஜந்தலை சார்ந்த இக்கோத்திரங்கள் ஏதேனும் பெரிய படையை ஒன்று திரட்டி மதினாவின் மீது தாக்குதல் தொடுப்பதற்கு முன்பாக அந்த பகுதியை அடைந்து அவர்கள் மதினாவின் மீது படையெடுப்பு செய்வதை விட்டு விலகும் வகையில் அவர்களை சிதறடித்து விட வேண்டும் என்றும் வியாபார குழுக்கள் பாதுகாப்புடன் சிரியா சென்றடைய வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது. அதற்கான ஆயத்தங்களை குறித்து எழுதப்படும் போது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறப்படுமாறு மக்களுக்கு கட்டளையிட்டார்கள்.
படையை ஆயத்தம் செய்து ஹஸ்ரத் சிபா பின் உர்ஃபதா கஃபாரி அவர்களை மதினாவின் பிரதிநிதியாக நியமித்தார்கள். அன்னார் 1000 சஹாபா பெருமக்களின் படையை அழைத்துக் கொண்டு புறப்பட்டார்கள். அந்நாள் இரவில் பயணம் செய்வார்கள், பகல் முழுவதும் மறைந்திருப்பார்கள். பனு உஸ்ராவை சார்ந்த ஒருவர் வழிகாட்டியாக அன்னாருடன் இருந்தார். அவருடைய பெயர் மஸ்கூர் ஆகும். அவர் மிகவும் திறமைசாலியான வழிகாட்டியாக இருந்தார். எதிரிக்கு செய்தி சென்றடைந்து விடக்கூடாது என்பதற்காக அவர் விரைவாக செல்பவராகவும் அறியப்படாத வழிகளை மேற்கொள்ளக்கூடியவராகவும் இருந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூமத்துல் ஜந்தலுக்கு அருகில் சென்றடைந்த போது அந்த வழிகாட்டி, இது பனு தமீமுடைய மேய்ச்சல் நிலங்களாகும், இங்கு அவர்களுடைய ஒட்டகங்களும் கால்நடைகளும் உள்ளன, தாங்கள் இங்கு இருங்கள், நான் தகவல்களை சேகரித்து வருகிறேன் என்று கூறினார். சரி என்று அன்னார் கூறினார்கள். ஆகவே அந்த நபர் தகவல் சேகரிப்பதற்காக தனியாக சென்றார். அங்கு கால்நடைகள் மற்றும் ஆடுகளுடைய தடயங்களை கண்டார். அந்த மக்கள் தம் பதுங்குமிடங்களில் ஒளிந்து கொண்டிருந்தார்கள். பிறகு அவர் அன்னாரிடம் திரும்பி வந்தார். அம்மக்களின் இடங்களை அடையாளம் கண்டுவிட்டதாக கூறினார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு வந்து அவர்களின் கால்நடைகள் மீதும் மேய்ப்பாளர்கள் மீதும் தாக்குதல் நடத்தினார்கள். அவற்றுள் சிலவற்றை கைப்பற்றினார்கள். மற்ற மக்கள் ஓடிவிட்டார்கள், இங்குமங்கும் சென்று விட்டார்கள். போருக்கான ஆயத்தங்களை செய்து கொண்டிருந்தவர்கள் ஒளிந்து கொண்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களின் மைதானத்தில் முகாமிட்டு அங்கு சில நாட்கள் தங்கியிருந்தார்கள். பல்வேறு குழுக்களை சுற்று வட்டாரத்தில் அனுப்பி வைத்தார்கள். இஸ்லாமிய குழுக்கள் நலத்துடன் அன்னாரிடம் திரும்பி வந்தன. ஒவ்வொரு குழுவும் சில ஒட்டகங்களை கொண்டு வந்தன. ஆனால் அவர்களுக்கு எந்த நபரும் கிடைக்கவில்லை. ஹஸ்ரத் முஹம்மது பின் மஸ்லிமா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன் ஒரு நபரை கொண்டு வந்தார். அன்னார் அந்த நபரிடம் அவருடைய தோழர்களை குறித்து விசாரித்தார்கள். கடந்த இரவில் தாங்கள் அவர்களுடைய கால்நடைகளை பிடித்து கொண்டதாக கேள்விப்பட்ட போது அவர்கள் அனைவரும் ஓடிவிட்டார்கள் என்று அந்த நபர் கூறினார். அன்னார் அந்த நபருக்கு இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பு கொடுத்தார்கள். அவர் முஸ்லீம் ஆகிவிட்டார். தூமத்துல் ஜந்தல் படையெடுப்பை குறித்து ஹஸ்ரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்களும் எழுதியிருக்கிறார்கள். அன்னார் கூறுகிறார்கள், தூமத்துல் ஜந்தல் சிரியாவின் எல்லைப் பகுதிக்கு அருகில் இருந்த இடமாகும். மதினாவில் இருந்து 15-16 நாள் பயண தொலைவில் அது இருந்தது. இந்த படையெடுப்புக்கான காரணம் என்னவென்றால், தூமத்துல் ஜந்தலில் பல மக்கள் ஒன்று சேர்ந்து கொள்ளையடிக்கிறார்கள் என்றும் பயணிகள் அல்லது பயணக்குழுக்கள் போன்றவை அங்கிருந்து கடந்து செல்லும் போது அவர்கள் மீது தாக்குதல் நடத்தி அவர்களுக்கு தொந்தரவு கொடுக்கிறார்கள், அவர்களின் செல்வத்தையும் பொருட்களையும் கொள்ளையடிக்கிறார்கள் என்றும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தகவல் கிடைத்தது. அத்துடன் அந்த மக்கள் மதீனாவின் பக்கம் திரும்பி முஸ்லிம்களுக்கு ஏதேனும் தொல்லைக்கு காரணமாக அமைந்து விடுவார்களோ என்ற அச்சமும் இருந்தது. அன்னாருடைய போர் நடவடிக்கைகளின் அசல் நோக்கம் அமைதியை நிலைநாட்ட வேண்டும் என்பதாக இருந்தது. ஆகவே அந்த மக்கள் அங்கு கொள்ளையடிப்பதால் மதீனத்து முஸ்லிம்களுக்கு உண்மையிலேயே பெரிய அச்சம் ஒன்றும் இல்லாத போதிலும் கொள்ளையடித்தல் மற்றும் அநீதியின் இந்த தொடரை தடுப்பதற்காக அங்கு செல்ல வேண்டும் என்று அன்னார் சஹாபிகளிடம் கவனமூட்டினார்கள். அன்னாருடைய கட்டளையினால் 1000 சஹாபிகள் இந்த நெடுந்தூர சிரமமான பயணத்தை மேற்கொண்டு அன்னாருடன் சென்றார்கள். ஹிஜ்ரத்தின் 5ஆம் ஆண்டு ரபியுல் அவ்வல் மாதத்தில் அன்னார் மதீனாவில் இருந்து புறப்பட்டார்கள். 15-16 நாட்கள் நீண்ட சிரமமிக்க பயணத்தை கடந்த பிறகு தூமத்துல் ஜந்தலுக்கு அருகே சென்றடைந்தார்கள். ஆனால் அங்கு சென்றடைந்த பிறகுதான் அந்த மக்கள் முஸ்லிம்கள் வருவதை அறிந்து கொண்டு இங்கும் அங்கும் சிதறி சென்று விட்டார்கள் என்று தெரிய வந்தது. ஆயினும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு சில நாட்கள் வரை தங்கியிருந்தார்கள். அந்த குழப்பவாதிகளை பற்றி ஏதாவது தகவல் தெரிய வருகிறதா என்று பார்க்க சிறு சிறு படைப்பிரிவுகளை இங்கும் அங்கும் அனுப்பி வைத்தார்கள். ஆனால் அவர்கள் எப்படி மாயமாகி போனார்கள் என்றால் அவர்களை பற்றி எந்த துப்பும் கிடைக்கவில்லை. ஆனால் அவர்களுடைய ஒரு மேய்ப்பாளன் முஸ்லிம்களின் கையில் சிறைப்பட்டு அன்னாருடைய தப்லீகினால் முஸ்லீமாக ஆகிவிட்டார். அன்னார் அங்கு சில நாட்கள் தங்கியிருந்த பிறகு மதீனாவுக்கு திரும்பி வந்துவிட்டார்கள். தூமத்துல் ஜந்தலிலிருந்து திரும்பி வந்ததை பற்றி இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏறக்குறைய 3 நாட்கள் தங்கியிருந்த பிறகு அனைத்து படையினரையும் அழைத்து கொண்டு மதீனாவை நோக்கி புறப்பட்டார்கள். ரபியுல் சானி 20ஆம் நாளன்று மதீனாவை வந்தடைந்தார்கள். தூமத்துல் ஜந்தல் படையெடுப்பின் நோக்கத்தை குறித்து குறிப்பிட்டவாறு ஓர் எழுத்தாளர் இவ்வாறு எழுதுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன் இந்த படையெடுப்பிற்கு பல நோக்கங்கள் இருந்தன. இது ஒரு போராக இல்லாத போதிலும் இதன் மூலமாக அரேபிய தீபகற்பத்தின் வடக்கு பகுதியில் உள்ள நிலைகளை பற்றி தெரிந்து கொள்வதற்கும் அவற்றை கண்டறிந்து கொள்வதற்கும் வாய்ப்பு கிடைத்தது. அரேபிய தீபகற்பத்தில் ஆற்றலின் உண்மையான தலைமையகத்தை கண்டறிந்து கொள்வதும் இதன் நோக்கங்களில் ஒன்றாக இருந்தது. அத்துடன் தூமத்துல் ஜந்தல் படையெடுப்பு தம் விளைவை பொறுத்தவரையில் பயனை பொறுத்தவரையில் மிகவும் பயனுள்ளதாக நிரூபணமானது. அனைத்து பகுதிகளை பற்றியும் தெரிய வந்தது.
அனைத்து இடங்களை பற்றியும் தெரியவும் வந்தது. அத்துடன் அநீதியும் நீக்கப்பட வேண்டும் என்பதே இதன் நோக்கமாக இருந்தது. எவ்வாறு இருப்பினும் உண்மையிலேயே நடக்காத இந்த போர் இறை அருளினால் வரும் காலங்களில் முஸ்லிம்களுக்கு கிடைக்கவிருந்த வெற்றி மற்றும் உதவியின் விளைவுகளை காட்டக்கூடியதாக இருந்தது. இது ஒரு போர் நடவடிக்கையாக இருந்தது. உண்மையில் இது வருங்காலத்தில் நிகழ வாய்ப்பிருந்த போர்களை தடுத்து நிறுத்தக்கூடியதாக இருந்தது. உண்மையில் எந்த போர் நிகழ்வதற்கு வாய்ப்பு இருந்ததோ அதை தடுப்பதற்கான நடவடிக்கையாக இது இருந்தது. ஏனென்றால் அந்த பகுதியை சார்ந்த பல அரேபிய கோத்திரங்கள் மதினா மீது தாக்குதல் தொடுக்க எண்ணம் கொண்டிருந்தன. அத்துடன் இது அரசியல் போர் நடவடிக்கையாகவும் இருந்தது. ஏனென்றால் அது அந்த கோத்திரங்களுடைய சாத்தியமான தாக்குதல்களை தடுத்துவிட்டது. உஹது போருக்கு பிறகு முஸ்லிம்களின் தற்காலிக தோல்வியில் இருந்து பயனடைந்தவாறு மதினாவின் மீது தாக்குதல் தொடுக்கலாம் என்று அவர்கள் கனவு கண்டு கொண்டிருந்தார்கள். அரேபியர்கள் ஒருபோதும் ரோம ஆட்சியுடன் போர் செய்ய முடியாது என்றிருந்த அரேபியர்களின் உளவியல் தாக்கத்தை நீக்குவதும் இந்த படையெடுப்புக்கான இன்னொரு நோக்கமாக இருந்தது. ரோம ஆட்சியை நாம் ஒருபோதும் எதிர்க்க முடியாது என்று அரேபியர்களிடத்தில் ஓர் உளவியல் தாக்கம் நிலை பெற்றிருந்தது. அதுவும் இந்த நடவடிக்கையால் நீங்கிவிட்டது. இதுவும் ஒரு நோக்கமாகும். இஸ்லாமிய தூது செய்தி உலகளாவிய தூது செய்தியாகும். அரேபியா வரை மட்டும் உட்பட்டது கிடையாது என்று செயல் ரீதியாக அவர்களுக்கு உறுதி அளிப்பதும் இதனுடைய நோக்கமாக இருந்தது. இந்த நடவடிக்கை முஸ்லிம்களுக்கு ஆறுதலையும் வழங்கியது. இந்த திடீர் படையெடுப்பு, தீர்ப்பை வழங்கிய நடவடிக்கைகள், நுட்பமான செயல்பாடுகளை கொண்ட திட்டங்களின் மூலமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய ஆட்சியில் அமைதி மற்றும் சமாதானத்தை மீண்டும் ஏற்படுத்தி சூழ்நிலையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதில் வெற்றி பெற்றார்கள். மேலும் காலத்தின் வேகமான போக்கு முஸ்லிம்களுக்கு சாதகமாக திரும்பிவிட்டது. அத்துடன் முஸ்லிம்களை நாலாபுரமும் சுற்றியிருந்த தொடர்ச்சியாக வந்து கொண்டிருந்த உட்புற வெளிப்புற சிக்கல்களின் கடுமையை அது குறைத்து விட்டிருந்தது. எதிரிகளாக இருந்த பல மக்களும் இந்த போர் நடவடிக்கையால் விலகிக் கொண்டார்கள். உட்புற ரீதியாக முனாஃபிக்குகளும் இதனால் விலகிக் கொண்டார்கள். எந்த அளவுக்கு என்றால் முனாஃபிக்குகள் மௌனமாகி நிராசையடைந்து போனார்கள். அரேபியாவின் காட்டரபிகளும் தளர்ந்து போய்விட்டார்கள். இஸ்லாத்தை பரப்புவதற்கும் அனைத்துலகங்களின் இறைவனுடைய தூது செய்தியை தப்லீக் செய்வதற்கும் முஸ்லிம்களுக்கு வாய்ப்பு கிடைத்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையை பற்றி மிகவும் ஆழமான ஆய்வை கொண்டிருந்த ஹஜ்ரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்களும் இதை குறித்து எழுதும்போது கூறுகிறார்கள், இந்த படையெடுப்பின் நோக்கம் அல்லது குறைந்தபட்ச முக்கிய நோக்கம் நாட்டில் அமைதியை நிலைநாட்டுவதாக இருந்தது. இந்த வகையில் இது முதல் படையெடுப்பாக இருந்தது. தூமாவாசிகளுக்கு முஸ்லிம்களுடன் எந்த ஒரு சண்டை சச்சரவும் இருக்கவில்லை. அவர்கள் மதினாவில் இருந்து எந்த அளவு தொலைவில் இருந்தார்கள் என்றால் அவர்கள் இந்த அளவு தொலைதூர பயண சிரமங்களை மேற்கொண்டு மதினத்து முஸ்லிம்களின் இன்னல்களுக்கு காரணமாக அமைவார்கள் என்று அச்சப்படும் அளவுக்கு வெளிப்படையில் உண்மையிலேயே அவர்களின் சார்பாக எந்த ஒரு ஆபத்திற்கும் இடம் இருக்கவில்லை. ஆகவே அந்த மக்களை எதிர்கொள்வதற்காக 15-16 நாட்கள் துன்பமான பயணத்தை மேற்கொண்டு செல்வது என்பது அவர்கள் தம் பகுதியில் வழிப்பறி, கொள்ளை போன்றவற்றில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். அப்பாவி குழுக்களையும் பயணிகளையும் தொந்தரவு செய்து கொண்டிருந்தார்கள். அதை முடிவுக்கு கொண்டு வருவது மட்டுமே இதனுடைய நோக்கமாக இருந்ததே அன்றி வேறு எந்த ஒரு காரணமும் கிடையாது. ஆகவே முஸ்லிம்களுடைய இந்த படையெடுப்பு பொதுமக்களின் பயன் மற்றும் நாட்டின் பொது நலனுக்காகவே இருந்தது. இதில் முஸ்லிம்களுடைய தனிப்பட்ட நோக்கம் ஒன்றும் இருக்கவில்லை. முஸ்லிம்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கட்டளையினால் ஆரம்ப காலத்தில் போர் நடவடிக்கைகளை மேற்கொண்டார்கள். இதை முற்றிலும் அநீதியான முறையில் எவர்கள் வன்முறை என்றும் சுயநலம் என்றும் கூறுகிறார்களோ அந்த மக்களுக்கு இது செயல் ரீதியான பதிலாக இருக்கிறது. இந்த படையெடுப்பின் விளைவாக தூமாவாசிகள் அச்சத்திற்குள்ளாகி குழப்பம் விளைவிக்கக்கூடிய தம் நடவடிக்கைகளை விட்டு விலகிக் கொண்டார்கள். அநீதிக்குள்ளான பயணிகளுக்கு அந்த அநீதியில் இருந்து ரட்சிப்பும் கிடைத்தது. இன்னொரு பக்கம் சிரியாவின் எல்லைப் பகுதியில் தற்போது வரை முஸ்லிம்களுடைய பெயர் மட்டுமே சென்றடைந்திருந்தது. அந்த மக்கள் இஸ்லாத்தின் உண்மையை முற்றிலும் அறியாதவர்களாக இருந்தார்கள். இந்த நடவடிக்கை மூலமாக அம்மக்களுக்கு இஸ்லாத்தை பற்றிய ஒரு அறிமுகம் ஏற்பட்டுவிட்டது. அந்த பகுதியை சார்ந்த மக்கள் முஸ்லிம்களுடைய வழிமுறை மற்றும் வாழ்க்கை முறை ஆகியவற்றை பற்றி ஓரளவுக்கு அறிந்து கொண்டார்கள். தூமத்துல் ஜந்தலுக்கு அருகிலும் அதன் சுற்று வட்டாரத்திலும் சில கிறிஸ்தவர்கள் குடியிருந்தார்கள். குழப்பத்தை ஏற்படுத்திய எந்த மக்களுக்கு எதிராக இந்த படையெடுப்பு செய்யப்பட்டதோ அவர்கள் கிறிஸ்தவர்களா அல்லது சிலை வணங்கிகளா என்று அறிவிப்பில் கூறப்படவில்லை. ஆனால் சூழ்நிலையை பார்க்கும்போது அநேகமாக அந்த மக்கள் முஷ்ரிக்களாக இருந்தார்கள் என்பதை அனுமானிக்க முடிகிறது.
ஏனென்றால் இந்த படையெடுப்பு கிறிஸ்தவர்களுக்கு எதிராக இருந்திருக்கும் என்றால் வரலாற்று ஆசிரியர்கள் நிச்சயமாக இதை குறிப்பிட்டிருப்பார்கள். கிறிஸ்தவ வரலாற்று ஆசிரியர்கள் கண்டிப்பாக இதை பற்றி எழுதியிருப்பார்கள். எவ்வாறு இருப்பினும் அல்லாஹ்வே நன்கறிவான். இந்த படையெடுப்புகளில் இருந்து நிரூபணமாகக்கூடிய விஷயம் என்னவென்றால், இது எதிரிகளின் தீங்கை தடுப்பதற்காகவும் அவர்களின் தீய நோக்கங்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்காகவும் பொது அமைதியை நிலைநாட்டுவதற்காகவும் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. கொலை செய்வதற்காகவோ அல்லது தகாத பயன்களுக்காகவோ அல்லது அமைதியை சீர்குலைப்பதற்காகவோ இது மேற்கொள்ளப்படவில்லை. இஸ்லாத்தின் மீதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் செய்யப்படும் அவதூறுகளுக்கு இந்த சம்பவங்கள் மறுப்பு தெரிவிக்கின்றன. ஏனென்றால் போர் நடைபெறாத காரணத்தினால் முஸ்லிம்கள் அமைதியுடன் திரும்பியும் வந்துவிட்டார்கள். எவருக்கும் பாதிப்பை ஏற்படுத்தவில்லை. மேலும் அந்த பகுதிகளில் முஸ்லிம்களுடைய இந்த நடவடிக்கையால் பொதுவாக அமைதியும் ஏற்பட்டுவிட்டது. அநீதியில் இருந்து முஸ்லிம் பயணக்குழுக்களுக்கு மட்டுமின்றி இதர கோத்திரங்களுக்கும் ரட்சிப்பு கிடைத்தது. இந்த இரு படையெடுப்புகளை பற்றிய குறிப்பு இங்கு நிறைவு பெறுகிறது. மீண்டும் துவாக்களின் பக்கம் கவனமூட்ட விரும்புகின்றேன். அல்லாஹ் உலகில் பொது அமைதியை நிலைபெறச் செய்வதற்காக துவா செய்து வாருங்கள். அந்த அமைதியை தம் காலத்திலும் நிலைநாட்டுவதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முயற்சி செய்தார்கள். இது அன்னாருடைய வருகையின் நோக்கமாக இருந்தது, இஸ்லாமிய போதனையின் நோக்கமாக உள்ளது. இந்த அனைத்தும் அல்லாஹுடைய சிறப்பான அருளினால் மட்டுமே நிகழ முடியும். இதற்காக துவாக்களுடைய தேவை உள்ளது. இப்போது உலகவாதிகள் தம்மைத்தாமே காயப்படுத்திக் கொள்வதை விட்டு விலக மாட்டார்கள் என்பது போல் வெளிப்படையில் தெரிகிறது. வெளிப்படையான முறையில் அமைதிக்கான சூழல் தென்படவில்லை. இரண்டாவது விஷயம், இந்த மேற்கத்திய நாடுகளில் தற்போது முஸ்லிம்களுக்கு எதிரான நடவடிக்கைகளும் மிகவும் வேகம் எடுக்கும். அது இன்னும் அதிகரிக்கும் என்றே தோன்றுகிறது. இதற்காகவும் முஸ்லிம்கள் தம் இருப்பிற்காகவும் வழிவகைகளை மேற்கொள்ள வேண்டும். அவர்கள் ஒற்றுமையாக ஆக வேண்டும். தம் நிலைகளை மேம்படுத்த வேண்டும். அல்லாஹ் அவர்களை புரியக்கூடியவர்களாக ஆக்குவானாக. முஸ்லிம் நாடுகளில் சூடான் போன்றவற்றில் முஸ்லிம்கள் மீது அநீதி இழைத்து வருகிறார்கள். அதற்காகவும் துவா செய்யுங்கள். அல்லாஹ் அவர்களுக்கு அமைதியை நிலைநாட்டக்கூடிய நல்வாய்ப்பை வழங்குவானாக. தம் மார்க்க நோக்கத்தை இவர்கள் மறந்துவிட்டார்கள். தம் சகோதரர்களை கொள்கிறார்கள். இதன் காரணமாகத்தான் அந்நியர்களும் முஸ்லிம்கள் மீது அநீதி இழைக்கிறார்கள். தம்முடைய ஆணவங்கள் மற்றும் சுய விருப்பங்களை பூர்த்தி செய்வதற்கு பதிலாக நாடு மற்றும் சமுதாயத்திற்கு தொண்டாற்றக்கூடியவர்களாக அல்லாஹ் அவர்களை ஆக்குவானாக. அமைதியை சீர்குலைக்கக்கூடியவர்களாக ஆகாமல் அமைதியை ஏற்படுத்தக்கூடியவர்களாக அல்லாஹ் அவர்களை ஆக்குவானாக. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.